நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் என்னுடைய கடமையை நான் சரியா செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் இளைஞர்களுக்கு வழிவிடணுங்கிற நோக்கத்தினாலும் இந்த பதவியிலிருந்து நான் ஓய்வு பெறலாம்னு நினைக்கிறேன். வர்ற எம்டி எலெக்ஷன்ல நான் நிக்க போறதில்லை. அதனால நம்ம கம்பெனிக்கு ஒரு இளைஞரை எம்டியா தேர்ந்தெடுத்துட்டு என்ன இந்த பதவியிலிருந்து விடுவிக்கணும்னு உங்க எல்லாரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அத்தா, நீங்க விலகிறது எனக்கு வேதனையா இருந்தாலும் உங்க உடம்புக்கு ஓய்வு தேவைங்கிறதுனால என்ன நான் சமாதானப்படுத்திக்கிறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? என் 2வது பையன் விக்ரம நீங்க எம்டியா நியமிக்கணும். மாப்பிள, மெம்பர்கள்லாம் சேர்ந்துதான் எம்டியை தேர்ந்தெடுக்கணுமே தவிர நானா நியமிக்க முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாத சட்டமா? நீங்க சிபாரிசு பண்ணா யாரு எதிர்த்து பேச போறாங்க? மன்னிக்கணும், சிபாரிசுங்கிற வார்த்தையே ஊழலின் முதல் படி நினைக்கிறவன் நான். என் பையன் ராஜா நின்னா கூட நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், தெரியுமா? மாப்பிள, எல்லா மெம்பர்களும் சேர்ந்து விக்ரம தேர்ந்தெடுத்தா என்ன விட சந்தோஷப்படுறதா வேற யாரும் இருக்க முடியாது. என் ஓட்டு கூட விக்ரமுக்கு தான். வரட்டுமா? கேன பையன் என்கிட்டயே நியாயம் பேசுறான். எனக்கு தெரியாதா இவனுக்கு யாருன்னு? ஏன்டி வரும்போது எரிச்சலா வரீங்க? வரும்பொழுது வழியில மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு வந்த, அதான் எரியுது. போடா. உங்க மாமன் கிட்ட சொல்லி உன்னை எம்டி ஆக்கலான்னு பார்த்தேன். அவன் முடியாதுங்கிறத சொல்லாம சொல்லிப்பான். தம்பிய எம்டி ஆக்க போறீங்களா? இந்த காலத்துல எந்த பதவிக்கு எவன் ஆசைப்படுறது விவசாயே இல்லாம போச்சுப்பா. நான் என்னடா சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன், எம்டி ஆக்கணும் தானே ஆசைப்பட்டேன். குடிகார பையல. நான் ஏன்பா குடிக்கிறேன்? உண்மையை சொல்றதுக்காக. நீங்க 2 பேரும் பண்ற அக்கிரமத்தை வெளியே சொல்றதுக்காக குடிக்கிறேன்ப்பா. என் வயிற்றுல கலப்பாதரா. நான் தாண்டா இந்த கம்பெனிக்கு எம்டி ஆயிருக்கணும். ஆனா உங்க தாத்தா சுந்தரவதனம் அந்த அனாத பைய விஸ்வநாத்துக்கு என் அக்காளை கட்டி கொடுத்து அவனை வீட்டோட மாப்பிள்ளை ஆக்குறது இல்லாத அவனையும் எம்டியா வேற ஆக்கிட்டாரு. விக்ரம எம்டி ஆக்கி அந்த ஆறாத புண்ணை ஆத்திக்கலான்னு பார்த்தேன். மேலும் குத்தி குத்தி புண்ணாக்குறானுங்களே. டோன்ட் வரி டாடி. ஏன் நீ வேற வந்து தனியா குத்த போறியா? அதுல டாடி, ராஜா நிச்சயமா எம்டி ஆக மாட்டான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்க வாங்க. தேங்க்யூ. வரேன் சார். தலைவரே, இவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆளையே காணோம். அவன் நிச்சயமா இந்த பக்கம் தான் வருவானா? இதான் ரூட், இந்த பக்கம் தான் வரணும். டேய், அது பார், அதான் வண்டி, அவன் தான். கவனிச்சுக்க. நீங்க போங்க தலைவரை, நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ, கொஞ்சம் பால் கொடுங்க. இனிமே கவனிச்சு விளையாடுப்பா. கவனிக்காம விளையாண்டா உன் பல்லு உடையும். மச்சி, பல்லு உடைய மாட்டா மச்சி. இருங்கப்பா, உடையதானு பாப்போம். அதையும் விட்டு பார்க்கலாம்டா. இதெல்லாம் என்ன செய்யாத நீ. ஓகே, போடு, நல்லா போடு. ஹாய், ஃபேண்டாஸ்டிக்னே. நீங்களும் வரைஞ்சீங்களே. இந்த பாருமா, அவன் டிராயிங்ல டிப்ளமா வாங்கியிருக்கான். வேணா என் கூட பாக்ஸிங் வர சொல்லு. கோல்ட்மேன் கூட நான் ஃபைட் பண்றது இல்ல. பாம்பு பாம்பு பாம்பு. நான் ஷெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இதோ வந்துட்டேன். வணக்கம்பா. ஐயோப்பா. ஏய், சந்திரன் எங்க? உங்க பென்ஸ் கார் எடுத்துக்கிட்டு தான் ரயிலுக்கு போயிருக்கார். சி, ட்ரெயிலுக்கு போயிருக்கார். சரி, அவன் வந்ததும் வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லு. தேங்க்யூப்பா. ஐயோ அப்பா. Idiot, stupid. Hey!
இடிச்சேன் இடியட்னே சரியா போச்சு. அப்புறம் பேசக்கூடாது. பல்ல உடைக்காம இருந்ததுக்கு சந்தோஷப்படு. நிறுத்துமா. இப்ப என்ன உயிரா போச்சு? நீ பாட்டுல பேசிட்டு போறியே. எனக்கும் பேச தெரியே. ஏதோ பொம்பளையாச்சுன்னு விட்டுட்டு போறேன். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? Be careful. யார் அவன்? அந்த காரு பிரபல மில்லதிபர் விஸ்வநாத் இருக்காருல்ல, அவருடைய கார் தான். அநேகமா அவருடைய பிள்ளையாத்தான் இருப்பான். அவங்க என்ன கேட்டாலும் இமீடியட்டா அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே ஐயா, உங்களை பார்க்க 5-6 பொண்ணுங்க வந்திருக்கு. வர சொல்லு. வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ. எதுக்காக எனக்கு மாலை போடுறீங்க? உங்க அருமை மகன் செஞ்ச நல்ல காரியத்துக்கு தான் உங்களை பாராட்ட வந்திருக்கோம். நீங்க எல்லாம் பாராட்டுற அளவுக்கு என் பையன் என்னமா நல்ல காரியம் செஞ்சா? சொல்லுங்கடி. என்ன பார்த்து கண்ணடிச்சான், என்ன பார்த்து விசில் அடிச்சான், காரை கொண்டு வந்து பின்னாடி அடிக்கிறான். பொறுக்கி புள்ளையவா வளர்த்து வச்சிருக்கிற ஆட்கள். Stop it. என் மான பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அவன் நடந்துக்க மாட்டான். முதல்ல எல்லாரும் வெளியில போங்க. சும்மா நிறுத்துங்க சார். உங்க பிள்ளைக்கு நீங்களே சர்டிபிகேட் கொடுத்தா எப்படி? அப்பா எங்க? தூங்குறாரு. சரி வா. ஏம்மா, அவன் செய்யற திருட்டு வேலைக்கெல்லாம் நீ உடந்தையா இருக்கிய? என்ன முழிக்கிற? மணி என்ன இப்போ? இல்ல டாடி, இன்னைக்கு ஜனவரி 1 இல்லையா, அதான் அண்ணன் கொஞ்சம். ஒன்னா கேட்ட போகல போகல. ராஜா, உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். உங்க பெருமையை குறைக்கிற அளவுக்கு நான் என்ன டாடி பண்ணேன்? பண்ணிருக்கே. பொண்ணுகளை கிண்டல் பண்றதுக்கு தான் கார் எடுத்துட்டு வெளியில போறியா? டாடி, ஒரு பார்ட்டியில பாய்ஸ் கேர்ள்ஸ் கிண்டல் பண்றதும் கேர்ள்ஸ் பாய்ஸ் கிண்டல் பண்றதும் சகஜம் தானே? எதனா சகஜம்? ஊர்ல உள்ள பொண்ணுங்கள்லாம் ஆபீஸ்க்கு தேடி வந்து உங்க பிள்ளையோட லட்சணத்தை பாருங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன் மேல கம்ப்ளைண்டா? ஆமாண்டா, காலையில பென்ஸ் கார் எடுத்துக்கிட்டு ரோட்ல போற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணி பேசியிருக்கேன். ஓ டாடி, இது ராங் நம்பர். நம்ம பென்ஸ் வண்டி ஒரு வாரமா ஷெட்ல நிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஆமா, ஒரு வாரமா பென்ஸ் கார் ஷெட்ல இருக்க. ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. நான் தான் அடிச்சேன், ஒத்துக்கிட்டேன். நீ ஒத்துக்கிட்ட? அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டது நான் தானே. ஏன்டா அப்படி பண்ண? நீயே அந்த பொண்ணை ஒரு தடவை பார்த்த. இப்ப நான் அந்த பொண்ணை பார்க்கணும். இருக்கவா? உன்னை அடிச்சு சொல்லாதீங்க, செயல்படுங்க. ஏய், இன்னைக்கு என்ன கிழமை? நாளைக்கு சனிக்கிழமை. உனக்கு சம்பளம் கிடையாது. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணு கோயிலுக்கு வருவா. அத பத்தியா? 2-3 நிக்குது. அதான் அந்த மஞ்சச்சாரி அமிதாப் பச்சன் அளவுக்கு உயரமா நிக்குதே. நம்ம கூட டான்ஸ் ஆடின பார்ட்டி. வர என்னப்பா என்னைய மறந்துட்டு போற? இதுக்கு பிறகு கணக்காகலாம். எதுக்காக என்னைய ஃபாலோ பண்றீங்க? முன்ன பின்ன பொண்ணுங்களை பார்த்தது இல்லையா? பாத்திருக்கேன். பின்னையே பின்னாடி வரீங்க. நான் பின்னாடி வரலீங்க, நீங்க தான் என்ன எடுத்துட்டு போறீங்க. If you don't mind, I'm sorry. I like it. Thank you. You're welcome. நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டது இது 2வது முறை. என்ன சொல்றீங்க? ஏய் சந்திரா, இங்க வாடா. என்ன பிரதர்? உங்களை அடிச்சது, உங்களை கார்ல அடிச்சது இவன் தானே? ஆமா. ஆமாண்ணா, அப்ப அவன் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் அப்பா கிட்ட சொன்னீங்க? உங்க அப்பா கிட்ட சொன்னதா? ஆமாங்க, நீங்க புகார் பண்ணது அவங்க அப்பாட்ட. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் டெஸ்ட் டியூப் மூலம் பிறந்தவன். ஆமா, பெரிய டியூப்ல பிறந்தான். அதான் இப்படி லோன்னு இருக்கான். எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். I see. I'm sorry. It's okay. See you. See you. என்னப்பா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நிக்கிற? நீ இடிச்ச பார்ட்டி சூப்பர் பார்ட்டிடா. நான் இடிச்சு என்ன புண்ணியா? நீ இல்ல தள்ளிட்டு போயிட்ட. அந்த பொண்ணு மறுபடியும் மீட் பண்ணணும். நான் செட்டப் பண்ணிடுறேன். நீ என்ன செட்டப் பண்ற? போடா, பெரிய மன்மத குஞ்சு. Thank you. Hello. Thank you very much. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சு உன்னை எடுத்தவங்க இடுப்ப வச்சிட்ட.
நீ மத்தவங்க எரிச்சலுக்கு கவலைப்படாத. நீ எம்பி ஆனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்காரு ரிலேஷன். ராஜா கழுத்துல விழுந்த மாலை அம்மா கழுத்துல விழுந்த தூக்கு கயிறுடா. ஏன் டாடி, விஸ்வநாத் ராஜா இந்த 2 பேருமே இல்லாம போயிட்டா எம்டி பதவிக்கு நான் வரதுக்கு வேற எந்த தடம் இருக்காதுல்ல? அந்த முடிவுக்கு அவ்வளவு சீக்கிரம் போக வேணாம். கொஞ்சம் முந்திரி ஒரு போயிடு. டேய், அந்த சொத்தை அடையறதுக்கு இன்னொரு பைபாஸ் ரூட் இருக்கு. ரேகாவை கல்யாணம் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. ஐயோ, இந்த வயசுல உங்களுக்கா? டேய், ரேகாவை இந்த வீட்டு மருமகளாக்கிட்டா ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்ல வந்த. கரெக்ட் டாடி, எக்ஸாக்ட்லி கரெக்ட். நானும் இதேதான் சொல்ல நினைச்சேன். இந்த தண்ணி மேல சத்தியமா சொல்றேன் டாடி, கட்டிக்கிட்டா நான் ரேகாவை தான் கட்டிப்பேன். ரேகாவை கட்டி உனக்கு என்ன தகுதி இருக்கு? கண்ணு, உனக்கு என்னென்ன தகுதி இருக்கோ அதெல்லாம் எனக்கு இருக்கு டாடி. கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. டேய், அப்பாவை கவனிச்சுக்கடா, வயசா போச்சு. டாடி, என்ன டாடி அவனுமோ உளறிட்டு போறான், நீங்களும் பேசாம இருக்கீங்க. கிடக்குறான்டா குடிகார பைய. ரேகா உனக்கு இன்னொரு வாட்டி வந்து பெல்லடி என்ன பண்றேன்னு பாரு. ஏ வடிவு, நீ போ. இன்னொரு பக்கெட் தான் ஊத்துங்க. இந்த இங்கெல்லாம் நனையில ஊத்துங்க. ஐயோ சாரி சார், பக்கத்து வீட்டு பொடியே நினைச்சேன். யார பாக்கணும்? உள்ள வாங்க. யாருமா அது? யாருன்னு தெரியல டாடி, தெரியாதனமா தண்ணி ஊத்திட்டேன். என்ன பொண்ணுமா நீ? போய் சீக்கிரம் ஒரு டவல் எடுத்துட்டு வா. சாரி தம்பி, நீங்க யாரு? என்ன தெரியல சார். தெரியலையே. அண்ணாமலை யூனிவர்சிட்டில ஏழை ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. அந்த 4 பேர்ல நானும் ஒருத்தன். என் பேர் குமார். இந்த வருஷம் BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க DG சங்கருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். நிச்சயமா தரேன். இந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு சார். நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கிங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க. பரவாயில்ல, நானே தோட்டிக்கிறேன். வரேன் சார். வரேங்க. வாங்க. டேய், சந்திரன் அந்த கோயிலுங்கிறான், நீ இந்த கோயில்னு என்ன கூட்டிட்டு வந்து 1 மணி நேரமா காக்க வைக்கிறேன். அவ மாத்திரம் வரல, உன்னை பார்ட்டா கழட்டி ஓவர் ஒர்க் ஷாப்ல ஓவர் ஆயில் பண்ணிடுவேன். ஐயோ, கைய விடுங்க தலைவா. இதா பாருங்க, அவர் பகல் நட்சத்திரத்தை காமிச்சா நான் ராத்திரி சூரியனையே காமிப்பேன். வெள்ளிக்கிழமை அந்த கோயில், நான் செவ்வாய்க்கிழமை இந்த கோயில் தான் தலைவா. நம்புங்க. என்னடா வந்தாச்சு, பார்ட்டி வந்தாச்சு. டேய், நீ சொன்ன மாதிரி பார்ட்டி வந்தாச்சு. இப்ப அசத்துற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா கூட. கைவசம் நிறைய ஐடியா இருக்கு தலைவா. என்ன? நாகத்தை வசப்படுத்துவது மகுடி, நங்கையரை வசப்படுத்துவது மல்லி. பக்கத்தையே கடை இருக்குது, வாங்கி அசத்துவோம். அசத்துவேன். மல்லிகை என் மன்னன் மயங்கும். ஹலோ ஹலோ. 1 மினிட். இது உங்களுக்கு தான். இன்னைக்கு போ, நாளைக்கு ஸ்வீட்டா? எஸ். அதுக்கப்புறம் பீச். Am I right? எலியட்ஸ் பீச் அந்த கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம். அது உங்க வசதியை பொறுத்து. மிஸ்டர் ராஜா. ராஜா. இந்த ராதாவை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா புரியல. ராதா ஸ்வீட் நேம். இப்ப பேரை தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே தெரியும். லுக் மிஸ்டர், இதுக்கு மேலயே இங்க நின்னு பேசுனீங்க, உங்க கண்ணம் சாந்திரம். மறுபடியும் மாட்டிச்சு. என்னது? சடை சடை. உங்களை திருத்தவே முடியாது. அசத்திட்டீங்க தலைவா. ட்ரை அகைன் அண்ட் அகைன். முயற்சி உடையா, நிகழ்ச்சி அறையா. என்ஜாய். யூ வாட்ச் பாரு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கருணை கடலே போற்றி, வேலவா போற்றி, வினை தீர்த்தவனே போற்றி போற்றி. சாமியோ, இது நம்மளுக்கு, சாரி அம்பாளுக்கு.
ஆண்டவனா பார்த்து கொடுத்தது. கீழே போடாதீங்க. எங்க 2 பேரும் சேர்ந்தாப்புல இல்லுங்க. கணவனும் மனைவியுமா காலம் பூரா அமோகமா இருக்கணும்னு ஆண்டவன் ஆசீர்வாதம்.